அடுத்து தேர்தல்கள் வந்தால் தாவேகா அணி பலமாக இருக்கும். ஆமாம், இதில் ஒரே ஒரு பலகீனம் இருக்குது. அந்த பலகீனத்தையும் தாவேகா உடைத்து விட்டது. அந்த ட்விஸ்டை இந்த பேட்டியில் இறுதியில் சரி சார். இப்போ அதிமுகலேருந்து கொஞ்சம் பேர் 3 பேர் வந்துட்டாங்க தாவேகாவுக்கு. திமுக சைட்லேருந்து அந்த மாதிரி யாரும் வரலையே. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த விஷயத்தில் எங்கே மாறுபாடு நடக்குது? 11 வயசு குழந்தைய பெற்ற எத்தனை பெற்றோர் இப்போ பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், பெண் குழந்தை வச்சிருக்கோம். அவங்களுக்கு நம்பிக்கை தர விதமாக இல்லை வேறு விதமாக எதாவது நம்ம பண்ணுவோமா, அப்படி யோசிப்போமா? கிடையாது, யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா பேஜ் போவாது, எல்லாம் போட்டால் போவாதியா. அந்த அம்மா செஞ்சது என்ன, யாருடன் தொடர்பு போடும் தமிழில். இதில் இடதுசாரிகளே அவங்க திட்டுறதில்லை. ஏன்னா அவர்கள் வெளியில் இருந்த ஆதரவுன்ட்டாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இவங்களை கவுத்ததே இடதுசாரிகள் தான். கரெக்டா? டெல்லி தான். அந்த 4 பேர் தான். அந்த 4 பேருக்கு நன்றி. மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கோவை சூலூர் சம்பவத்தில் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் உறுதி கொடுத்திருந்தாலுமே அந்த வழக்கை பொறுத்தவரையும் பல சந்தேகங்கள், சர்ச்சைகள் சுற்றியே இருக்குது. அதிமுகலேருந்து எஸ்பி வேலுமணி தரப்பு தாவேகால இணைஞ்சிருக்காங்க. ஒரு 3 பேர் விலகி அதிமுக அடுத்து என்ன ஆகும், இது போகிறது மட்டும் இல்லை, இபிஎஸ் அணிக்குமே மாறிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடு இருந்தாலுமே திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்குமான முன்னாள் கூட்டணி கட்சிகளுக்குமான அந்த வார்த்தை மோதல் பெருசாகிட்டே இருக்குது நாளடைவில். இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக விவாதிக்க இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக கூட்டணி திமுகனால நாங்கள் ஜெயிச்சது மட்டும் அது ஒரு சைடு இருந்தாலுமே எங்கனாலையும் தான் திமுக ஜெயிச்சிருக்கு அப்படின்ட்டு காதர் மொய்தீன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை திமுகனால மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைச்சரவைக்கு போனதுக்கப்புறம் எதிர்கருத்து எப்படி பார்க்குறீங்க? இதை அப்படி பார்க்குறத விட உங்ககிட்ட கௌரவமாக சொல்லிட்டு தான் கிளம்பி வராங்க. உங்களை தலைவர்னு சொல்லிட்டு தான் அவர் உக்காந்துருந்தார் காதர் மொய்தீன். அப்புறம் தேசிய தலைமை கூப்பிட்டு வான் பண்ணோன்னா அப்புறம் ஆதரிக்க போகிறாங்க. அப்போ உங்ககிட்ட எவ்வளோ அக்கறையாக இருக்காங்கன்றது உங்களை தலைமை ஏற்றுக்கிட்டு தமிழர் விருது கொடுத்தாங்க. அதாவது பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இது திருமாவளவனும் அதே மாதிரி காங்கிரஸும் இடதுசாரிகளும் வேறு யார் இருக்கா, இவ்வளோ பேர் தானே. இவர்கள் எல்லோருமே இன்றைக்கு தாவேகா அணியில் ஐக்கியமாகி விட்டார்கள். இதில் இடதுசாரிகளே அவங்க திட்டுறதில்லை. ஏன்னா அவர்கள் வெளியில் இருந்த ஆதரவுன்ட்டாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இவங்களை கவுத்ததே இடதுசாரிகள் தான். கரெக்டா? டெல்லி தான். அந்த 4 பேர் தான். அந்த 4 பேருக்கு நன்றின்னு விஜய் பாடணும் உண்மையிலேயே. ஏன்னா அந்த 4 பேர் தான் மாறினது தான் அதிமுக கூட்டணி அரசை அமைக்க விடாமல் பண்ணிடுச்சு. அதற்கு பிறகு திருமாவளவனை முதல்வராக்கலான்னு முடிவெடுத்த போதும் இந்த 4 பேர் வரல. ஏன்னா டெல்லி முடிவு. ஆமாம். அதனால் அந்த 4 பேருக்கு நன்றின்னு தான் அவர் பாடணும். இல்லாட்டி 120 இங்கே அது இல்லைன்னு தெரிஞ்சப்போ தான் சரிப்பாங்க பார்ப்பாங்கப்பா நீயும் போன்னு பற்றி விட்டாங்க. இந்த மாதிரி பற்றி விட்டாலாம் இன்றைக்கி நமக்கு எதிராக இருக்காங்களா, அமைச்சராகிட்டாங்களே. நம்ம அமைச்சரை அனுபவிப்போம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து தேர்தலில் நிற்போம், எல்லோரும் ஒன்றா ஓட்டு வாங்குவோம், நம்ம மெஜாரிட்டி நம்ம உட்காந்து அமைச்சரை அனுபவிப்போம். இவர்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடில் அப்படி செதறோம்ல, அந்த செதறதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தான் இவர்களை நடத்திட்டு வந்தாங்க. இதனுடைய முதல் குரலாக வெடித்தது யார் சொல்லுங்கள்? முதல் கூட்டணியில் குண்டு வச்சது யார்? காங்கிரஸ். விஜய் ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வு அப்படி கொளுத்தி தூக்கி பக்கத்து காமௌண்டில் தூக்கி போட்டு போயிட்டார். அன்றைக்கி வெடித்தது தான். அப்புறம் அது மட்டும் இல்லை, காங்கிரஸில் உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம்தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் அப்புறம் நீங்கள் எப்போவுமே வரலாற்றில் கால சூழ்நிலையோடு சேர்ந்து தான் வரணும். முதல் பானிப்பட்டு யுத்தத்தையும் 2வது பானிப்பட்டு யுத்தத்தையும் ஒன்றா செய்யக்கூடாது. 2க்கும் 30 வருஷம் இடைவெளி இருக்குது. முதல்ல கொளுத்தி போட்டு போனார். அதற்கு பிறகு ஆதவ அர்ஜுனா திமுக வேலைக்கு விசிகாவில் சேர்ந்தோன்னே அவரும் இதே கருத்தை வச்சார். அவர் வச்சப்போ அவர்களுக்கு பதில் சொன்னது எங்களால் தான் ஏன் நீங்கள் அப்படின்னாங்க. சேம் இதே தான். அப்போ இவர் உங்களால் தான் நாங்கள், எங்களாலேயும் நீங்கள், அப்போ எங்கள் தலைவருக்கு துணை முதல்வர் அவருக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேள்வி வச்சார். அவர் அன்றைக்கி அந்த கேள்வியை ஆதவர்ஜுனா வைக்கும்பொழுது எல்லாருக்கும், நான் உட்படவே, இன்னும் ஒரு 3-4 பேரை வச்சுட்டு துணை முதல்வர்னு யோசிக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலை ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிறவங்க கூட ஒரு அமைச்சர் பதவின்ற மாதிரி போதா? ஆமாம், கண்டிப்பாக. ஒரு படத்தில் ஒரு எம்எல்ஏ ஜெயிப்பார். அதாவது மணிவண்ணன் எம்எல்ஏ நிற்க விட மாட்டாங்க. அவர் இவரை சத்யராஜை நிற்க வைப்பார். தாய் மாமனா ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன். சத்யராஜை நிற்க வச்சு எம்எல்ஏ ஆகிடுவார். சத்யராஜ் அப்படின்னா அந்த அந்த வாசம் அந்த பிரச்சாரம்லாம் செம்ம காமெடியாக இருக்கும்.
அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுகிறேன், ரஷ்யாவிற்கு எச்சரிக்கை விடுகிறேன் அப்படின்னு. மாமா இன்னும் அமெரிக்கா ரஷ்யாலாம் சொல்கிறேன், அதுக்கு அது ரொம்ப விடு மாப்பிள்ள, எல்லாரும் அப்படி தான் பேசுகிறாங்க, நம்மளும் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மாதிரி காமெடி பண்ணியிருப்பார் மணிவண்ணன் அந்த படத்தில். அதில் இவர் ஒரே ஒரு ஆளாக ஜெயிச்சிட்டு இருப்பார், சுயேட்சை எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். லாஸ்ட்டில் இவரு வேல்யூ கூடிடும், முதலமைச்சர் ஆகிடுவார். அந்த மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில் என்ன நடக்குது, சினிமாவில் வரதெல்லாம் இப்போ நடக்குது நிஜத்தில். அதனால் இது வந்து இவர்கள் என்ன நினச்சாங்கன்னா, நாங்கள் தான் எப்போவுமே ஆட்சி, இவர்களும் சரி அதிமுகவும் சரி, நாங்கள் தான் ஆட்சி, நீங்கள் வந்து கூட இருக்கீங்க, எங்களால் தான் நீங்கள், இந்த எண்ணமும். அப்போது எங்களால் நீங்கள் இல்லையானா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த கருத்து தான், இந்த ஆதிக்க மனப்பான்மை தான் இவ்வளவு நாளாக ஓடிட்டு இருந்தது. அதை உடைத்ததில் எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷம். தாவேக்கா அதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. அவர்களும் 120 கிடச்சிருந்தா அமைஞ்சிருப்பாங்களா எனக்கு தெரியாது. ஒருவேளை 120 கிடச்சி நீங்கள் வாங்க எல்லாருக்கும் அமைச்சரை பதவினா இவங்களும் வந்திருப்பாங்களான்னு தெரியாது. 108 கொடுத்து இந்த மக்கள் ஒரு பல அதிசயங்களை நிகழ்த்திட்டாங்க தமிழக அரசியலில். எல்லாமே முதல் தடவையாகன்னு பல சம்பவங்கள் நடந்துச்சு. அப்போ விஜய்க்கும் ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சிச்சு, இப்போவும் அனுபவங்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் அனுபவம் தான் எடுத்துக்கணும். அப்போது இந்த மாதிரி வந்தவர்கள் எல்லாம் போய் வேறு வழி இல்லாமல் போகும்போது, இந்த மறுவீடு போன மைனா கதை சொன்னேன்ல, நைனா அப்படின்னு மைனா அழுதுகிட்டே போவோம். 2 நாள் கழிச்சு எங்கள் வீட்டில் இன்னொரு 1 சவரன் போட சொன்னாங்க. உங்கள் வீடா? அப்போ நீ நேற்று அழுதுட்டு போனேம்மா, எங்கள் வீடு. அது எங்கள் புருஷன் வீடு, புகுந்த வீடுல அது அப்படின்னு. அதனால் மறுவீடு போன மைனாக்கள் மாதிரி இவர்கள் ஆகிட்டோன்னே நைனா அப்போ உட்காந்து கதறாரு. நைனா கேள்வி கேட்கும் பொழுது மைனாக்கள் மௌனம் கேட்குறாங்க. நைனா ஒரு படி எக்ஸ்ட்ரா போயிடுறாரு. நைனா பெற்ற ஜூனியர் நைனாவும் கேள்வி கேட்குறாங்க. இவங்க தோத்துட்டாங்க அப்படின்றத இவர்களால் இன்னும் ஜீர்ணிக்க முடியல. அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் உலகம் அறியாதவர்களாக இருந்திருக்காங்க பாருங்கள். சுற்றிலும் அடிமைகளும் துதிப்பாடிகளையும் இவர்களையும் வைத்து கொண்டு எல்லாம் நான் டெய்லி காலைல எழுந்தோன்னே மன்னா மாமன்னா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் இது பண்ணதில் நம்ம ஆட்சி வேறு லெவலு அப்படின்னு. அப்புறம் என்ன ஆகும், நம்ம தான் ஜெயிப்போம். முன்னணி பத்திரிகையாளர்லாம் டிபேட்டில் உட்காந்துன்னு அலசுனாங்கன்னா அப்படியே அலசி அப்படியே கிண்டி அலசி எடுத்து கொடுப்பாங்க. அப்படியே பார்த்தோமே 180 சீட்டு சொன்னதில் நம்ம கணிப்பில் தாவேக்கா இந்த கணிப்பு மட்டும்தான் மிஸ் ஆச்சு. இவர் வாக்குகள் வாங்குவார், சீட்டு வாங்க முடியாது. இதை வந்து 2 அறுவடை பண்ணுன்றது சைடு மிஸ் ஆச்சு. இந்த சைடு நம்ம சொன்னது எதாவது மிஸ் ஆச்சா? 55-60 சீட்டுக்குள்ளே திமுக முடக்கப்படணும். கரெக்டாக அதே சீட்டு இளைஞர் தான் வாங்கினாங்க. விசிகா ஒரே ஒரு சீட்டு காட்டுமன்னார் கோயிலில் மட்டும் ஜெயிப்பாங்க, மற்றது ஜெயிக்கிறது கஷ்டம். சொன்னோம். ஒன்று கூடுதலாக அவர் தப்பி பொழைச்சி ஜெயிச்சார். காங்கிரஸ் 3 சீட்டு தான் ஜெயிக்கும்னு சொன்னோம், 5 சீட்டு. பிரேமலதா மட்டும்தான் ஜெயிப்பாங்க, விஜயபிரபாகரன் ஜெயிக்க முடியாது. இப்படி தான் போகும் சொன்னோமா, அதான் நடந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சைடு கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னோம், இப்படி வந்துச்சு. அது இவங்களுக்கு 3 அவங்களுக்கு 2 2 பேருமே 2 வந்துட்டாங்க. ஒரு தொகுதி ஜெயிக்க வேண்டியது போயிடுச்சு. அது அப்போது ஏதாவது மாறுதல் வந்ததா? இதுதான் நடந்தது. அப்போது இந்த சைடு சொன்னது எல்லாமே கரெக்டு. இந்த சைடு மற்றது தான் கொஞ்சம் இந்த மக்கள் இங்கேருந்து அள்ளி தூக்கி அங்கே தாவேக்கா கொடுத்ததுனால எல்லாமே கொலாப்ஸ். இங்கே இவர்களுக்கு இதுதான் வரும் நம்மளாலே கணிக்க முடியுதுன்னா, உங்கள்கிட்ட ஆள் அம்பு படை சேனை அது இதுன்னு எல்லாமே இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு விஷயத்தை உறுதியாக சொன்னோம். என்கிட்ட கூட ரொம்ப பேர் கேட்டாங்க, சார் திமுக ஆட்சி தொடருமா சார்? எல்லாருக்கும் என்ன பயனா, இங்கே யார் வேணால் வரட்டும், திமுக ஆட்சி தொடர்ந்ததுன்னா அவ்வளோ பேசிட்டேன் சார். ஏன் அவ்வளோ பேசுகிறீங்க? சாதாரணமாக பேச வேண்டியதானே. அப்போ அவ்வளோ பிரச்சனை சார். எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது. இது ஒரு மாதிரி கொடுங்கோல் ஆட்சி மாதிரி, கருத்துரிமையெல்லாம் நசுக்கப்பட்டு. இப்போ பத்திரிகையாளர்களே இருப்பாங்க, அவர்களுக்கு இப்போ நம்மள ஆகலைன்னா அங்கே போய் ப்ரெஷர் கொடுக்கும், இவரை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஏதாவது ஒரு கேஸை போட்டு கைது பண்ணுறது, இல்லை வழக்கு போட்டிகள் தடி, இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன், இந்த மாதிரி பர்சனல் அலிகேஷன் கூட ஒரு கவர்மெண்ட் இறங்கி போகுதுன்னா அது எப்படி கவர்மெண்ட்டாக இருக்குன்றதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் ஒரு நிலைமை போச்சு. அதனால் எல்லோரும் என்ன பயந்தாங்கன்னா, இந்த ஆட்சி தொடருமா. நான் என்கிட்ட கேட்ட எல்லாத்தையும் சொன்னது, இங்கே பாருங்கள், இங்கே எப்படி வேணால் வரும், ஆனால் எனக்கு என்டிஏ வர மாதிரி தோணுது இவ்வளோ நாள் கணிப்பில். ஆனால் திமுக ஆட்சி தொடரவே தொடராது, அதில் 100% கேரண்டிங்க. 60 சீட்டுக்குள்ளே முடங்கிடுவாங்க, அதிகபட்சம் 80. அது தாண்டி வர முடியாது. எவ்வளோ வந்தாங்க டோட்டலு? 79 59 இப்போ 4 6 8 கிட்ட இவங்க இருக்காங்க, 74 75.
அப்போது கிட்டத்தட்ட அதுதான் ரிசல்ட்டாக வந்துச்சு. அப்போ இந்த இது வந்து நமக்கு தெரியுதுன்னா அவர்களுக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதை மீறி ஒரு இது ஆணவம் 180 சீட்டு வரும். டிபேட்டில் உட்காடுறவங்களாம் 180 சீட்டு வரும். திமுக 180 வரும். ராம எவ்வளோ பெரிய ஐயோ. அப்புறம் இன்றைக்கி உட்காந்துட்டு இப்படின்னு பேசிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் கூட 200 சீட்டு வரும், 300 சீட்டு வரும். தாங்க முடியல நீங்கள் எல்லாராலையும். எப்படி இதெல்லாம் நீங்கள் கணிச்சிங்க? எப்படி அவ்வளோ சீட்டு வரும்னு எதிர்பார்த்தீங்க? அது ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அவ்வளோ கோபம் இருக்குது. அந்த கோபமுடைய திசை எங்கேயாவது திரும்பும். போச்சா? ஆனால் இவங்களால ஏற்றுக்க முடியல. அந்த கோபம் ஒரு பக்கம். 2வது நீலாம்பரி கதை தான். என் வீட்டில் வேலைக்காரியாக இருந்த நீ எஜமானி ஆகிட்டு என் காதலனுக்கு மனைவி ஆவியா, எஜமானி ஆகிடுவியா? இந்த எண்ணம் தான். அந்த நீலாம்பரிக்கு சௌந்தர்யா மேலே எது கோபம் வரணும்? இங்கே கேரக்டர் சொல்கிறேன், எங்கள் நடிகை பேர் சொல்கிறேன், எனக்கு புரியல. ரம்யா கிருஷ்ணனுக்கு ஏன் சௌந்தர்யா மேலே கோபம் வருது? ரம்யா கிருஷ்ணன் ரஜினியை விரும்புகிறாங்க, அவ்வளோதானே. ரஜினி ரம்யா கிருஷ்ணன் விரும்பலன்னு சொல்லுவார். அவர் அந்த அம்மா விரும்புவார், சௌந்தர்யா வீட்டு வேலைக்கார பொண்ணை விரும்புவார். இதில் அந்த பொண்ணு மேலே இவங்களுக்கு கோபம் வர என்ன காரணம்? வீட்டு வேலைக்காரி அப்படின்றது ஆதிக்க மனப்பான்மை. என் வீட்டில் இருந்த அது ரொம்ப நல்லா அழகாக சொல்லும் அந்த அம்மா. நீ வந்து இதுவா, அதுக்கு வந்து நான் வந்து உனக்கு இது பண்ணுமான்னு ஏதோ ஒன்று கேட்கும். அவன் வந்து பத்திரிகையை அதை வைக்கும் போது அந்த மாதிரி தான் என்கிட்ட கீழே இருந்து நாங்கள் பார்த்து ஒன்று பாவம். அவங்க என்ன பண்ணுவாங்க? சவலை பிள்ளைகள் எல்லாம் துட்டு கொடுப்பாங்க, செலவழிப்பாங்க, எல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜெயிக்க வைப்பாங்க. அந்த எண்ணம் அவங்களுக்கு. நாங்கள் ஜெயிக்க வச்சாலும் நீ சொல்லிட்டாது போனியா அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலே உங்களை தலைவர் அவர் தான் கூட்டணிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் போன பிறகு கண்டுக்கூடாது. போய் அவங்க பின்னாடியே இருந்துட்டு முடியுமா? அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. பொண்ணை கட்டி கொடுத்துட்டீங்க, டெய்லி வந்து என்ன குழம்பு வைக்கிற, இந்த குழம்பு போய் என்ன ஹனிமூன் போகிறீங்களாமே, அதெல்லாம் போகாதீங்க, சுவிட்சர்லாந்து போகிறீங்களாமே, ஊட்டிக்கு போங்க அப்படின்னா, அம்மா வேலையை பாரு, ஒரு நாளாக வீட்டில் இருக்கும்போது தான் நச்சரிச்சேன், இப்போ சாவடிக்கிறேன், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்ட்டுருவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க மேலே மரியாதை வைக்கிறாங்க, போகிறாங்க. இப்போ அவங்கள போய் நோண்டினா, நீ கொஞ்சம் நோண்டினா பத்திரிக்காரங்க இன்னும் ரொம்ப நோண்டுவாங்க. சொல்லாதான் சொல்ல அப்படி சொல்கிறாங்களே, உங்களை இப்படி திட்டிக்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்வாங்க. அப்போ அவங்க அப்படியே திட்டினாங்க, அவர் கிராஸ் செக் பண்ண மாட்டார், எதுவும் பண்ண, அவர் 4 வார்த்தை எடுத்து விடுவார். அது 8ஆக மாறும். அங்கே போயிட்டு உங்களை இப்படி சொன்னாங்களே, இப்படி தான் இன்றைக்கி. அதில் தான் காதர் மொய்தீனை கேட்கும் போது அவர் இதை நான் ஏற்கனவே சொன்னீங்க, இவங்களுக்குள்ளே வரும்போது ஒவ்வொருத்தர் பதிலும் இன்னும் சொல்கிறேன், திருமாவளவன் அடிப்பார், இடக்கே அடிப்பார், எங்களை இந்த பாடுபடுத்துனீங்கன்னு அடிப்பார். ஒரு நாள் விஜய் தம்பி இளவல் விஜய் ஃபங்க்ஷனுக்கு என்னை போக விடாமல் தடுத்தது இவர்கள் 1000 சதி செய்தார்கள், அந்த சதிகள் இப்போதான் புரியுதுன்னு சொல்லுவார். சொல்ல மாட்டார் இல்லைங்களா? சொல்லுவார். அப்போது அன்றைக்கி நம்ம தான் சொன்னதாக இருப்போம் முதல்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்பொழுது நீங்கள் இப்போ இறங்கி அடிச்சு பெருசாகிடுறீங்க. காதர் மதி என்ன சொல்லிட்டாரு, உங்களால் நானும் எங்களால் நீங்கள் சும்மா உருட்டாதீங்க, அவ்வளோதான். இன்னும் ஜெயிச்ச தொகுதியில் வந்து எடுத்து பாருங்க, இதுதான் கதை அப்படின்னாரு. உண்மை தானேங்க. ஜமாத்துன்னு ஒன்று ஹெல்ப் பண்ணலன்னா வாணியம்பாடியில் திமுக இது 2வது, அதாவது இவங்க கூட்டணி ஜெயிச்சிருக்காரு. இதில் திருவள்ளிச்சாப்பாத்தில் இவர் ஜெயிச்சிருக்க மாட்டார். இதில் நம்ம துறைமுகத்தில் சேகர் பாபு சென்னை 16 வந்திருக்கோம், 2 தொகுதியும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல தொகுதிகள் இவங்களால் ஜெயிச்சது இருக்குது. பாளையங்கோட்டெல்லாம் எப்படி ஜெயித்தாங்க? அவ்வளோ வெறுப்பு அந்த அப்துல் வஹாப் மேலே, அவ்வளோ கோபம். ஏன்னா வேறு வழியில் போனால் போய் தொலை போ அப்படின்னு தான் போட்டது. அதில் மேலப்பாளையத்தில் தான் அதிக வாக்குகள். அது வரைக்கும் பின்தங்கி இருந்தார். மேலப்பாளையம் போட்டியை ஓப்பன் பண்ணோன்னே புஷன் மேலே வந்துட்டார். அப்போ இதெல்லாம் யாரால் நடந்தது? இந்த கோபம்லாம் இருக்குது இல்லை. அப்போ இவர் இன்றைக்கி லைட்டாக பேசியிருக்காரு, நாளைக்கு இன்னொன்று ஒன்றா நான் சொல்லுவார், நீ எங்களை என்ன நான் பாடுபடுத்தினேன், நான் வேலை பண்ணேன் அப்படின்லாம் பேசுவார். அடுத்தடுத்து பெருசாக உள் விவகாரம்லாம் வெளியே வரும். அதே மாதிரி தான் மற்ற கட்சிகளும். இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சியில் தொடரல இன்னும். அவங்கள வந்து ஏன்னா அவங்க மந்திரி பதவியில் போகல, அதனால் அவங்களையும் தொட்டால் அவங்களையும் ஏறி அடிப்பாங்க. அவங்க ரொம்ப போட்டு உடச்சிடுவாங்க. நீ பிஜேபி கூட சேர்ந்து என்ன பண்ண தெரியுமான்னு அடிச்சிடுவாங்க. அதனால் ரொம்ப பல்ல குத்துனா ஆகும், சிக்கலாகிடும். அதனால் பார்த்து குத்துங்க. திருமாவளவனை விடுதலை சிறுத்தையில் தொட்டிங்கன்னா அவரும் தொட்டாப்பில் திருப்பி. அதான் ராஜா அவரோட நிலைப்பாடு தான் என்ன சார்? இப்போ நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை, தவைக்கா கூட்டணியிலும் இல்லை, நான் கட்சியிலே இல்லை, இது விடுதலை சிறுத்தைகளே இல்லை, வன்னி அரசு அமைச்சரே இல்லை, இருந்தால் எங்கள் கட்சியிலே இல்லை, இது உலகமே இல்லை,
தாவேக ஆட்சியிலே இல்லை, போ இன்னும் என்ன வேணும் அப்படின்ட்டு போயினே இருப்பார். அதனால் அவரை விட்டுருங்க. அவர் வந்து தான் சொன்ன எம்ஜிஆர் பாட்டு மாதிரி, நேற்றொரு தோட்டம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது, அந்த மாதிரி தான். அதனால் அவர் அப்படி போய்கிட்டு இருக்காரு. கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி தள்ளுமுள்ளாகி இன்றைக்கி இறுகி போய் நிற்கிற லெவல் போயிடுச்சு. ஆமாம். அடுத்து தேர்தல்கள் வந்தால் தாவேக அணி பலமாக இருக்கும். ஆமாம். இதில் ஒரே ஒரு பலகீனம் இருக்குது. அந்த பலகீனத்தையும் தாவேக உடைத்து விட்டது. அந்த ட்விஸ்ட்டை இந்த பேட்டியில் இறுதியில் அடுத்த ட்விஸ்ட்டு. சரி சார், இந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே வார்த்தை போர் வந்து ரொம்ப போயிட்டே இருக்கு. உதயநிதி அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக தக்கறேன், காங்கிரஸ் வந்து முதுகிலே குத்திட்டாங்க, 20 வருஷமாக பயணிச்சாங்க, எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், கடைசி நேரத்தில் முதுகிலே குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தரப்புலேருந்து இவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் சேவை செய்ய போகிறோம், இவங்க ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. என்ன ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க? இருக்கிற கேபினெட்லாம் நல்ல நல்ல கேபினெட்லாம் வாங்கிட்டு 2004 14 வரைக்கும் 10 வருஷம் இருந்தீங்களா? அப்போ சரி, முதுகில் குத்துரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? வாஜ்பாய் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணார்? 99 2004 வரைக்கும் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இருந்தீங்க. முரசொலி மாறன் ஒரு ஆண்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார், கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ். இலாகா இல்லாத மந்திரியாக வச்சுருந்தாங்களா இல்லையா? கேபினெட் அதுவும் உங்கள் மேலே உள்ள மரியாதையில் தானே வாஜ்பாய் அதை பண்ணார். அவர் இறந்த பிறகு வாஜ்பாய் வந்து இங்கே அஞ்சலி செலுத்திட்டு போகிறாரு. போக விட்டு முதுகில் குத்துனீங்களா இல்லையா? பட்டுன்னு காங்கிரஸ் தாவுனீங்களா இல்லையா? 2014 கூடா நட்பு கேடா விளையுன்னு சொல்லிட்டு காங்கிரஸை கழட்டி விட்டீங்கள்ல. 2014 தனியாக தானே நீங்கள். ஆமாம். அப்போ காங்கிரஸை கழட்டி விட்டு இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னீங்கள்ல. அப்புறம் ஏன் சேர்ந்தீங்க 2016? இப்போ அதே வார்த்தை தான் அவர் சொல்கிறாரு, இனி காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டோம். உங்கள் கூட்டணிக்கே இனி ஆளே கிடையாது, அப்புறம் என்ன காங்கிரஸ்? உங்கள் கூட்டணிக்கு எல்லாம் கை கழுவிட்டு தான் போயிடுச்சு. எல்லா பறவையும் இங்கேருந்து பறவை போயிடுச்சு. அற்று நீர் குளத்து அறிவு எல்லாம் போயிடுச்சா? இன்றைக்கி தண்ணி இல்லாத குளமெல்லாம் இருக்குது. அக்கா எப்போ எகிறான்னு பார்த்துன்னுக்குறாங்க. அண்ணி பிரேமலதா பார்த்துன்னே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நான் சொல்லிட்டேன். அவனை வேறு திட்டோம். அன்றைக்கி அந்த ஜோசியர் நியமனத்தில் திட்டோம். எல்லாரும் பேசுறதை விட்டு நான் பேச மட்டும் பெருசாக போட்டாங்க. இதில் வேறு தம்பிக்கிட்டே நெருங்க முடியாது. பார்ப்போம், டைம் பார்த்து தேர்தல் வரும்போது ஏதாவது பிட்டை போடுவோம் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் உள்ளாட்சி தேர்தலோ இல்லை பார்லிமெண்ட் தேர்தலோ வந்தால் திமுக தனிமைப்பட்டு நிற்கும். அதனால் இவர்கள் கோபம் இதெல்லாம் வந்து புலம்பலாக நான் பார்க்கிறேன். இந்த சிவாஜி படம் ஒரு படம் வரும், அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலேன்னு முத்துராமனும் சிவாஜியும் பாடினிருப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடிடும். சிவாஜிக்கு பிறந்த 2 பொண்ணில் ஒரு பொண்ணு சிவாஜி பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கொளுத்தி போட்டு போயிடுவார். அந்த பொண்ணு நான் தான் மூத்த பொண்ணு இது பண்ணி லாஸ்ட்டில் வீட்டை விட போயிடும். அப்போ சிவாஜி வந்து பாடுவார், அவள் பறந்து போன கூட உதயநிதி ஸ்டாலினும் பாடுவார். சே, இவர் முத்துராமன் பாடுவார். இந்த மாதிரி பாட்டு இது வரும் 2 குழம்பிச்சு எனக்கு, பார்த்தீங்களா? இப்போ அந்த அளவுக்கு குழம்பி கிடக்குறாங்க. அவள் பறந்து அவள் எனக்கா மகளானால் நான் அவளுக்கு மகனானேன், உரிமை தாயல்லவா அவர் பாடுவார். இவர் பிட்டுக்கு இவர் போடுவார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி காங்கிரஸை பற்றி அப்பா ஒரு அறிக்கை விடுறதும் புள்ள ஒரு அறிக்கை விடுறதும் 2 புலம்பல்களையும் அவங்க கேட்டு ரசிக்கிட்டு இருக்காங்க. புலம்பு எங்களை புலம்பு விட்டல, இப்போ புலம்பு அப்படின்னு. ஒரு நல்ல கட்சிக்கு கொஞ்ச நாள் தான் இந்த இதெல்லாம், அடுத்து நகர்ந்து போயின்னே இருக்கணும். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு உட்காந்து கோஷம் போட்டணும். இளைஞரணி மாநாட்டில் கோஷம்னு நான் பார்க்குறேன். எங்கடா இளைஞரணி? திமுக அணி மாதிரி இது எல்லாம் குண்டு குண்டாக்குறாங்க. எங்கேயாவது இளைஞர் தட்டு போடுறாரா அப்படின்னு பார்க்குறேன். உங்களுக்கு யாராவது தட்டு போட்டாங்களா அந்த கூட்டத்தில்? இல்லை சார். இல்லை சார். எல்லாம் ரவுண்டாகிறாங்க பார்க்கறதுக்கு. கடவுத் கட்சி நன்னின்னு வச்சுக்கலாம் போல அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தரும். எங்கேயாவது இளைஞர்னா அந்த ரமேஷ்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார் பாருங்க, அவர் இந்த விக்னேஷன் அமைச்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கலாம். இளைஞராக அமைச்சர் இருக்காருன்னு. இங்கே பார்த்தா இளைஞரே காணும். இளைஞர் சரி ரைட்டு விடு. மாணவர் அணியில் துரைமுருகனே இருந்தார் ரொம்ப வருஷம், தெரியுமா? அவருக்கு பேர்னா மாணவராகி அவன் கல்யாணம் பண்ணுற லெவலில் இருக்கிற வரைக்கும் ஒரு மாணவர் அணியில் இருந்தார். இளப்புகழேந்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு மாணவர் அணியில் இருந்தார். இந்த மாதிரி இளைஞரணியில் இல்லையா நம்ம இவரே முதல்வர் ஸ்டாலின் இல்லையா, எத்தனை வருஷம் இருந்தார்? வழிகாட்டுறது கூட இருக்கலாம்ல சார். அப்புறம் எதுக்கு அணிக்கு பேர் வச்சுக்கிறீங்க? இளைஞரணி வழிகாட்டு அணின்னு வச்சுக்க வேண்டியது நல்லா இருக்குது. அப்போ மகளிர் அணியில் ஒரு ஆம்பளை போட்டுடலாமா? வழிகாட்டுறதுக்கு வேணாம், வழிகாட்டுறது தானே சார் இருக்கார் அப்படின்னு. இளைஞர் அணினா இளைஞர்கள் அணி. அப்போ தான் அவர்கள் சிந்தனையும் கொஞ்சம் வேகமாக இருக்கும். கொஞ்சம் இதோட இவங்களுக்கு கொஞ்சம் வேகமாக சிந்திப்பாங்க, புதுசாக தோணும்.
ஒருத்தருடைய சிந்தனையே எங்கேயுமே ஜெயிக்காது. பலருடைய கூட்டு சிந்தனை முயற்சி. இணையணும். கூட்டு முயற்சி. அதான் அக்னி சிறகுகளில் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பார், தலைமை பண்பு என்பது தலைவர் மட்டும் இயங்குவது அல்ல, பல தலைமைகளை உருவாக்குவது. அதுதான் தலைமை பண்பு. தலைமைகளை உருவாக்கி அவங்கள கண்காணிக்கணும். அவன் ஸ்பெஷல், நீ அதில் நல்லா பண்ணு, தப்பு வந்தால் நான் தலையிடுறேன், பண்ணு, நீ இது பண்ணு, நீ இது பண்ணு, நீ இது பண்ணு, இப்போ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இது நம்ம நிறுவனம் போகணும். இப்படி தான், இதுதான் தலைமை பண்பு. இதை வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு, கலைஞர் பண்ணியிருக்காரு, ஜெயலலிதா மட்டும் பண்ணல. எல்லாம் இந்த கூட்டம் தானே, ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட்ட கூட்டம் தானே. ஆனால் இருந்தாங்க திறமைசாலிகள், ஜெயலலிதா அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்போது அந்த தலைமை பண்பு தனித்து இயங்க விடுறது எம்ஜிஆர் கொடுத்தாரு. அந்த ஸ்பேஸ் கொடுக்குறதுன்னு வாங்கல்ல, அது கலைஞர் கொடுத்தாரு. பல தளபதிகள், அதனால தான் மாவட்ட செயலாளர்லாம் பலரும் இருந்தாங்க. அன்றைக்கி உருவானார்கள் தான் KN நேரு, பொன்முடி, ஆராசா, பெரியசாமி, பல பேர். அப்படி கலைஞர் கொண்டு வந்த ஆட்கள் தான். 89க்கு அப்புறம் தான் வந்தவங்க தானே இவங்கெல்லாம். அப்போ அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குற அந்த தன்மை வேண்டும். இளைஞர் அணின்னாங்க, கோஷம், அதில் போய் காங்கிரஸ் ஒழிக, ஏன்பா 5 தொகுதி நீங்களே சொல்கிறீங்க ஆளே இல்லை அதுக்குன்னு, அப்புறம் ஏன் அதை பற்றி கண்டுக்கிறீங்க, வேலையை பாருங்களேன். சரி சார், அதிமுகவை பொறுத்தவரையும் 2 அணியாக பிரிஞ்சிருந்தாங்க. ஆமாம், எந்த அணி எங்கே போக போகுதுன்ற பேச்சு போயிட்டு இருந்தது. அந்த நிலையில் SP வேலுமணி தரப்புலேருந்து 3 பேர் வந்து தாவேக்காக போயிட்டாங்க ராஜினாமா பண்ணிவிட்டு. கொஞ்சம் பேர் இப்படி வந்துட்டாங்க EPS அணிக்கு. நான் என்ன சொன்னேன், 2 பேரும் சேர்ந்து பேசலைன்னா இது இப்படியே போச்சுன்னா கட்சிக்கு பிரச்சனை வரும், நம்பிக்கை இழப்பார்கள், சிக்கலாகும். ஒன்று 7 பேரை நீங்கள் இழுத்துடணும், பட்டுன்னு இழுத்து பார்ட்டி ஸ்பிளிட்டுன்னு கொண்டு போகணும். இல்லை அந்த தரப்பு போய் உட்காந்து பேசி என்ன பண்ணிட்டான், இப்போ என்ன தான் ஆச்சு, உட்காந்து பேசி நீங்களே போய் செல்லாருங்க, கொஞ்சம் இப்படி இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சு நிமிருங்க, கொஞ்சம் பேர் கட்சிக்குள்ளே கொண்டு வருது அனுமதிங்கலாம் சொல்லி பேச்சு பண்ணணும். ஏன்னா 2 கட்சியில் ஒரு கட்சி அழிய போகுது. அது அழிவு வந்து திமுகவா அதிமுகன்றதான் இப்போ பிரச்சனை. திமுக சுத்தமாக தோழர்களால் கைவிடப்பட்டு எங்கூர் ராஜா சிவாஜி மாதிரி தனியாக யாரையும் நம்பி நான் பிறந்தேன்னு பாடினுக்கிறாங்க. அப்போது உங்கள்கிட்ட அந்த பிரச்சனை இல்லை, NDA கூட்டணியில் இருக்கீங்க, ஆனாலும் கட்சிக்குள்ளே பிரச்சனை. இப்போ என்ன ஆயிடுச்சு, யார் பெரிய ஆளுன்னு சண்டை. இந்த சண்டையில் நம்ம தான் பேசணும், மொதல் பேசணும், டீட்டெயிலாக பேசணும். ஆமாம், இதில் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா, ஒருவேளை இப்போ அமைச்சரவை முடிஞ்சிச்சு, 33 கொடுத்துட்டாங்க, அது வந்து நம்ம அதுக்கு முன்னாடி தான் பேசணும். அதுக்கு முன்னாடி தான் பேசணும். திருமாவளவனுக்கும் முஸ்லீமுக்கும் குடும்பத்துக்கு முன்னாடி பேசணும் நம்ம. நாளைக்கு அவங்க 2 பேரும் கொடுத்துட்டாங்கன்னா கதவு சாட்டப்பட்டு விட்டது. அவர்களுக்கும் என்ன சிக்கல் நம்ம சொல்லிட்டோம். இவங்க 25 பேர் வந்து மதிக்கிறேன்லாம் இவர் சொன்னார். நம்ம அன்றைக்கி தானே இவர் பேட்டி கொடுத்தாரு, ஆதவர்ஜன் தெளிவாக பேட்டி கொடுத்துட்டு போய் என்னன்ட்டார், சார் என்ன சொல்லணுமா, இதான் பண்ணோம், என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு கூட போயினே இருக்கலாம். அப்போது சொல்லிட்டு போனார். அந்த பேட்டியில் அவர்களை நாங்கள் மதிக்கிறோம், அதுவும் என்ன டீட்டெயில்டாக சொன்னார். எடப்பாடி என்ன பண்ணார், ADMK DMK எப்படி சேர போச்சு, அது இவர்கள் பிடிக்காமல் ஒரு அணி நமக்காக வெளியே வந்தாங்கன்னு. இன்னொன்று சொல்கிறேன், அதிமுக காங்கிரஸ் மட்டும் இல்லை, அதிமுக அணி இவர்கள் ஆதரிக்குன்னு தெரிஞ்ச பிறகு தான் கொஞ்சம் பயந்தாங்க. கை விட்டப்படும் தான் திருமாலேருந்து எல்லாரும் உள்ளே வந்தது ஸ்பீடாக. அப்போ அதிமுக அணி இவர்கள் நம்ம சொன்னோமே சைக்கிளில் கம்பு வச்சுட்டு பேலன்ஸுன்னு. அதுக்கப்புறமா இன்னொன்று சொன்னோம், இவர்கள் ஒரு வேளை இந்த கூட்டணி மந்திரி சபைக்குள்ளே இவங்களெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா இறுக்கமாகிடும். அதுக்கப்புறம் அந்த கூட்டணியை நோக்கி தான் நகருவாங்க, வெளியே போகிறத யோசிக்கவே மாட்டாங்க, சுகத்தை அனுபவிச்சும் வெளியே போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் திரும்ப அளவு நீங்கள் போய்ட்டு வாங்கன்றுவாங்க, 2 பேரும் இங்கே இருந்துருவாங்க. இந்த டைமில் தான் இங்கே பிரச்சனைங்க. ஏன்னா இவர் 2 கட்டான ஆகிட்டாங்க, அமைச்சரே இல்லை. சரி, மீண்டும் அதிமுகவுக்கு போகலான்னா அவர் உள்ளே விட மாட்டார். ஆனால் இவங்க வாயை விட்டாங்க, டக்குன்னு இறங்கிட்டாங்க. அவர் தான் போச்சலா, எங்களுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இந்த 25 பேருக்குள்ளே கண்டிப்பாக பயத்தை உருவாக்கும். மாற்றி பேசுகிறாங்க. இவர் ஸ்ட்ராங்காக நின்று இவங்களை நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு சொன்னால் நம்ம MLA பதவி போயிடுன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணுறது, இந்த நேரத்தை தான் தாவேகா பயன்படுத்திக்கிறது, பிரில்லியண்ட்டாக பயன்படுத்துகிறான். நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். அதிமுக உடைகிறது. அந்த நிலைமைக்கு யார் காரணம், 2 தலைவர்களும் காரணம். அவர்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தால் ஒரு எதிர்கட்சியாக இல்லை வெளியிலேருந்தே தாவேகாக்கு ஆதரவு இருந்தால் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக போச்சுன்னா காலி DMK. அதுக்கப்புறம் நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கங்க. அதிமுக ஒரு 5 மாநகராட்சி வச்சுருக்கு, இத்தனை இது வச்சுருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. சென்னை இதில் 40% வாங்கிட்டு நின்று ஜெயிக்கிறாங்க, 40% ஜெயிச்சிருவாங்க. இந்த மாதிரி எல்லா ஊராட்சி இதெல்லாம் அடுத்து MP சீட்டு 40% MPகள் வாங்கிட்டு நின்று ஜெயிக்கிறாங்க. அப்போ அப்படியே போகலாம். 2031 எதிர்கட்சியாக ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க. ஆனால் அதை விட்டுட்டு
இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள சண்டை போட்டு பிரிஞ்சதுடைய விளைவு கூட இருக்கிறவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே என்ன சேவை செய்கிறதுக்கு வராங்க. ஏதோ அரசியலில் வந்து ஏதாவது பொழைச்சி கிழச்சின்னு. அதுலேயும் தாவேகால இன்றைக்கி யார் முந்துட்டு வராங்களோ அவங்களுக்கு அமைச்சர் முதற்கொண்டு கிடைக்குதுன்னா முன்னுரிமை. இப்போ இந்த 3 பேர் ராஜினாமா பண்ணதில் இவர்களுடைய டிமாண்ட் என்னவாக இருக்கும்? 3 பேர் போய் சேர்ந்துருக்காங்க. என்ன டிமாண்ட் இருக்கும்? அமைச்சர் எங்களுக்கு எங்கள் தொகுதியிலும் எம்எல்ஏ நிற்க ஜெயிக்க வைக்கணும். ஏதாவது வாரியங்கரையும் கொடுக்கணும். வேற என்ன? இது எங்கள் ஆதரவாளர்களுக்கு உள்ளாட்சியில் எங்கள் தொகுதியில் நாங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி தான் கட்சி எக்ஸ்பாண்ட் ஆகும். அப்போ அந்த வீடியோ கேம் ஒன்று வரும் தெரியுமா? ஒரு வண்டி போவோம், ஒரு இதை எடுப்பாங்க, கொண்டு வந்து மரம் இது போடுவாங்க, மரம் வீடாக உருவாகும், மறுபடியும் போவோம் வயலில். இப்படி தான் அந்த வீடியோ கேம் மாதிரி தான் இப்போ தாவேகா வியாபிக்குது. அப்போ மரகதங்க மாற வேலை அங்கே வெயிட்டு, அந்த அம்மா அந்த தொகுதியில் வெயிட்டு. அப்போ அவங்க தொடர்ச்சியாக ஜெயிச்சிட்டு வராங்க. இப்போ அவங்களுக்கு இப்போது இந்த கவர்மெண்ட்டில் ஜெயிச்சிருந்தால் ஒரு வேளை மினிஸ்டர் கூட கேட்டிருப்பாங்க. என்டிஏ ஜெயிச்சு ஏடிஎம்கே இருந்தால் மினிஸ்டர் கூட கேட்டிருப்பாங்க. பெருந்துறை ஜெயக்குமாரும் அந்த மாதிரி தான், சத்யபாமா 3 பேரும் இப்போ கேட்டவங்க வந்துட்டாங்களா, ஒரு வழி காட்டிட்டாங்க. இப்போது அதிமுகவில் இருக்க எஸ்பி வேலுமணி அணியில் செதற ஆரம்பிக்குது. அப்போ அந்த அணியில் கொஞ்சம் பேர் போய் இபிஎஸை பார்த்து எனக்கு மன்னிச்சிடுங்க நாங்கள் தெரியாமல் போயிட்டோன்னு சேர்ந்துருவாங்க. மீதி இருக்கிற ஆள் தாவேகா போகலாமா அங்கே போகிறதா பேச்சுவார்த்தை இப்போ ஆரம்பிச்சாங்க. மரகதங்க மாறாவில் பேசுவாங்க, பெருந்துறை ஜெயக்குமாரே பேசுவார். பொழைக்கிற வழியை பாரு, அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த கட்சி தான். இந்த எண்ணம் எல்லாருக்கும் வந்துச்சா இல்லையா? கண்டிப்பாக. இப்போ அதை நோக்கி நாங்கள் இப்போ என்ன பண்ணுவாங்க, இவர்கள் மூலியமாக ஒரு 5 பேரை பிடி. இப்போ இவர் என்ன செய்வார், திட்டமிட்டு சிவி சண்முக அணி காலி பண்ணுறாங்க. தாவேகா மொத்தமாக காலி பண்ணாமல் சுரண்டி எடுக்கிறாங்க. சுரண்டுறாங்களா இல்லையா? இங்கே கொஞ்சம் சுரண்டல், அங்கே மீதி திரும்பி போகுது. திரும்பி போகாத ஆட்களை சுரண்டி எடுக்க பார்ப்பாங்க. அப்போ ஒரு 10 பேர், இப்போ 3 பேரா, இந்த 3 பேர் 3 பேர்கிட்ட பேசுனாங்கன்னா 10 பேர் வந்துட்டா 10 பேர் தொகுதி ப்ளஸ் திருச்சி கிழக்கு சேர்த்து இடைத்தேர்தல் 11 தாவேகா அடிக்குமா அடிக்காதா? கண்டிப்பாக அடிக்கும். 11 பேரும் நீங்களே நில்லுங்க, நீங்களே தாவேகா எம்எல்ஏ. ஜாலி தானே? ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஏதாவது கேட்பாங்க வாரியம். சரி எதுவுமே இல்லைன்னா கூட அமைச்சர்கள்ட்ட டெண்டரு அது இதுன்னு காரியம் சாதிச்சிக்கலாமா? நான் அந்த இடத்துல அதிமுக அடி வாங்குதா இல்லையா? இதை தான் முன்னாடியே சொன்னோம். ஒற்றுமை இல்லைன்னா செதறும் கட்சி, பயம் வரும். படைத்தலைவன் இல்லாத படைகள் செதற மாதிரி செதறி ஓடும். அதில் 3 பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. இது 3ஓட நிற்காது. இப்போ நான் சொல்கிறேன், எழுதி வச்சிங்க, 3ஓட நிற்காது. அணிகள் அப்படியே கரைய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 5 எம்எல்ஏ 6 எம்எல்ஏ வந்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம். கரைஞ்சி தாவேகா சைடு வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படிலாம் சொல்ல முடியாது. பெரும்பாலும் மறுபடியும் ஏடிஎம்கே போயிடும், கொஞ்சம் தாவேகா வரும். அப்படி வரும்பொழுது இப்போ அவர்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது, அவங்க வந்து ஜாயின் பண்ணுறேன்றாங்க அப்படின்னு. இது ஒரு வகையான புத்திசாலித்தனமான முடிவு. இவர்களும் ஒரு முதலாளித்துவ கட்சியாக மாறிக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு தேவையானது அவங்கள ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சட்டமன்றத்திலே ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான். இப்போ 3 பேர் வந்துட்டாங்க. இப்போ இதில் யார் கழட்டினாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. இப்போ எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது? 126 வச்சுக்கோங்க. 106. காங்கிரஸ் 5 111, இடதுசாரிகள் 2 113, விசிகா 2 115, இவங்க 2 முஸ்லீம் லீக்கு 117. அதுக்கப்புறம் இன்னொரு 2 சார் காமராஜ் 1 118. அது அமமுக காமராஜ். வேற இடதுசாரிகள் 2 நீங்கள் 4 இல்லை. அப்போ 120. இப்போ இந்த 3 பேர் 123. திருச்சி கிழக்கு 1 124. இப்போ வேறு யாராவது ஒரு 5 பேர் வராங்க, 6 பேர் வராங்க, 130. ஏப்பா யாராவது எனக்கு மதம் பதைக்கிறது, நீ வெளியே போய் பதைச்சிக்கப்பா. அமைச்சரை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போய் பதைச்சிக்கப்போ, கிளம்பு. அங்கே தான் அவனே நான் காத்துனுங்கிறாரு, போ கிளம்பு. அதனால் என்ன சொல்லிட்டேன் நான், என்ன இப்படி கோச்சிக்கிறீங்க? மனம் பதைக்குன்னு தானே சொன்னேன். இது கூட கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க. அப்படி இப்படி சீன் போட்டுக்கிறாங்க, ரைட்டு பார்த்து போடுனா, ரொம்ப போட்டேன்னா அது ஒரு விவாதமாக மாறும். பதைப்பெல்லாம் அடக்கிங்க, அதான் பார்த்துக்கிறீங்கள. சரிங்க இனிமேல் பதைச்சா நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், இல்லாட்டி ஒரு B12 இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். பார்த்து கற்றுக்குங்க. முஸ்லீம் லீக் வேறு வாய் திறந்தாங்களா சார்? அவங்க எந்த காலத்தையும் வாய் திறக்க மாட்டாங்க சார்.
அந்த மாதிரி இருக்க கற்றுக்குங்க, முடிச்சு விட்டாங்க. அப்போ அவங்களுடைய குரல்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி தானே சுச்சுவேஷன் தானே வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி 130 வந்தா. ஆமாம், முடிஞ்சிடும் கதை. ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்படியே உள்ளாட்சி பார்லிமெண்ட். அப்போ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா அங்கே பதவி இல்லை, இங்கே பதவி இருக்குது அப்படின்ற மாதிரி தானே வருது. எங்கே பதவி இல்லை? திமுக கூட்டணியில் பதவி இல்லை, அமைச்சரவை. ஆமாம், அதான் சொல்கிறேன். உங்களுக்கு திமுக கூட்டணியில் எப்படி சொல்கிறது, இப்போ நான் வந்து 100 ரூபா சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு 2 ரூபா கொடுக்குறேன். இங்கே நீங்களே 100 ரூபா சம்பாரிச்சிக்கிங்க, நீங்களே எஜமானாருங்க அப்படின்னு. இப்போ அங்கே வேலைக்காரன் பொட்டி கடை வச்சுருப்பாங்க, வேலைக்காரன். இங்கே ஃப்ரான்ச்சைஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. தாவேக்கா ஃப்ரான்ச்சைஸ், நீ ஒரு பொட்டி கடை தந்துங்க, நீ ஒரு பொட்டி கடை தந்து, இவங்களே முதலாளி ஆகிட்டாங்கல்ல, அந்த மாதிரி தானே. அதனால் இது எல்லாமே நல்ல ஒரு விஷயம். கிறிஸ்டின்னிங்க அது என்னன்னு சொல்லிடுங்க. என்ன பிரச்சனை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் தாவேக்கா இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, எப்போ இருந்தாலும் மீண்டும் இப்போ 6 மாதத்தில் கவுந்துரும் அதெல்லாம் சொல்கிறாருல்ல, இந்த 6 மாதம் கவுந்துரும் இந்த மாதிரி விஷயங்களில் மீண்டும் அதிமுக திமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள். அதான் சொல்கிறேன். காங்கிரஸில் 2 பேர் தான் அமைச்சர், 3 பேர் சும்மாக்குறாங்களா? வாங்க 3 பேரும் அமைச்சர் கொடுக்குறோம். முஸ்லீம் லீக் இங்கே வந்துடுங்க, 2 பேரும் அமைச்சர். இது வன்னியரசு வாங்க, நீங்களும் வாங்க, நீங்கள் கூட இருக்கிறவரையும் கூட்டு வாங்க, அவங்களுக்கும் 2 அமைச்சர். இடதுசாரிகள் தேவையில்லை, அவங்க முடிவு எடுத்துக்கிறாங்க. மற்றவங்க வாங்க, நம்ம வந்து அமைச்சரை ஃபார்ம் பண்ணுவோம்னா ஆல்ரெடி அமைச்சரவையில் இருக்கிறவங்கள வந்து திருப்பி கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 3னா அங்கே 3 குறையும், மற்ற 2னா 6, 7 குறைஞ்சிச்சின்னா அவங்களுக்கு கண்டம்லாம். அவங்களுக்கு அந்த 7 இங்கே வந்துச்சுன்னா ஆட்சியை கவுத்துட்டு இவங்க உட்காந்துடலாம்ல. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, இங்கேருந்து அந்த அமைச்சரவைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ட்டு தான் இங்கே வந்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இதை விட்டுட்டு ஏன் மறுபடியும் அங்கே போகணும்னு நினைப்பாங்க? ஆமாம், அவங்க 2 பேர் தான் அமைச்சராக இருக்காங்க. ராஜேஷ் இருக்கிறாரு, இவர் இருக்காரு. காங்கிரஸில் நீங்கள் சொல்கிறது ஓகே, 3 பேர். பட் விசிகே எல்லாம் சொல்கிறேன். விசி நல்லா கேபினட்டாக கொடுக்குறேன். அது என்ன ஆதி திராவிடர், உங்களை என்ன ஆதி திராவிடர்னா ஆதி திராவிடர் தான் பார்க்கணுமா? நீங்கள் போக்குவரத்து அமைச்சர், வன்னி அரசு போக்குவரத்து அமைச்சர். அப்புறம் திரும்ப நீங்கள் எங்கேயாவது உங்களை நில்லுங்க, 6 மாதத்தில் நம்ம எதாவது பார்ப்போம், யாராவது ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிவிட்டு எதாவது பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் அவர் பேர்னா ஜோதிமணி, காட்டுமன்னார் கோயில், உங்களுக்கு ஒரு நல்ல அமைச்சரவை. வேறு முஸ்லீம் லீக் 2 பேர் இருக்கிறீங்களா, 2 பேர் வாங்க. நீங்கள் என்ன சிறுபான்மை, உங்களுக்கு தர்றேன் வாங்க, சுகாதாரத்துறை எடுத்துக்கங்க வாங்க. வந்தால் என்ன பண்ணுவீங்க? 7 பேர் வந்துட்டான்னா ஆகும். 120ல் 7 போச்சுன்னா 113 போயிடும். அந்த இது என்றைக்கு இருந்தாலும் நித்திய கண்டம் பூர்ண ஆயிடுச்சு தானே. அதிமுக பகிர்ச்சியாச்சு, மீதி 25 பேரும் திரும்பி போகிற மாதிரி இருக்காங்க. அப்போ அதிமுக கர்ண கொடூரமாக அறிக்கை விட்டுனுக்கிறார், பொய்க்கால் குதிரை ஆட்சின்றார். ஆமாம். அப்போ இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்துக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. மத்திய அரசும் உதவி பண்ணுச்சுன்னா நடுத்தரில் நிற்கணும். காங்கிரஸ் 2 எம்எல்ஏ வச்சு என்ன பண்ணுறது? அதனால் நம்ம என்ன பண்ணுறது? சரி, பெரும்பான்மையாக நம்மளே இருந்து பெரும்பான்மையாக மாற்றணும். என்ன பண்ணுறது? அதிமுக செதறுது, பிடிச்சி போடு உள்ள தான் யூஸு, இதான் டைமு. வாங்க, எத்தனை பேர் வரீங்களோ வாங்க. இடைத்தேர்தல் நம்ம தான் ஆளுங்கட்சி, கூட்டணி கட்சிகள் பலம். நாளைக்கு யாராவது போகிறதுக்கு விரும்புவாங்களா? இப்போ இன்னொரு லாபம்னா, அதிமுகலேருந்து ஒரு 8 பேர் 10 பேர் பிடிச்சி இழுத்து போட்டாங்கன்னா, நீ என்ன டக்கர் வச்சாலும் ஆட்சியை கவுத்தாலும் அங்கே மெஜாரிட்டி கிடைக்காது. ஆமாம். ட்விஸ்ட்டு சூப்பராகுதா, நல்லாகுதா? அதுதான் எப்படி தேர்த்தினாங்க பார்த்தீங்களா? ஸ்மார்ட் மூவ். அதனால் இப்போவும் சொல்கிறேன், அதிமுக தலைவர்கள் பேசி ஒன்று சேர்ந்தால் இப்போ இருக்கிறதையோ தக்க வைக்கலாம். இல்லைன்னா அந்த கட்சி கிட்டத்தட்ட நம்பிக்கையிலேருந்து கரைய ஆரம்பிப்பாங்க. எல்லோரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் அரசியல் வராங்க. எதுவுமே இல்லை அவ்வளோதான் அப்படின்னா எம்எல்ஏ மட்டும் இருப்பான். எம்எல்ஏ இல்லாதவன் நம்ம எதுக்கு அந்த கட்சியில் இருக்கணும் அப்படி தான் இன்னைக்கு என் மூலியமாகவே கேட்குறாங்க. எம்டிஏ ஒருத்தர் 5000, ஒருத்தர் 2000 சேர்றதுக்கு அதிமுகவில் இருந்து. சார் சொல்லுங்கள் சார், அது இப்படி நடக்குது இன்றைக்கி, என்ன சொல்லுவீங்க? நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ பேர் பேசுவாங்க. தான் கதை. அப்படியே செதறாங்க. லாபம் தாங்க அரசியல். 5 வருஷம் இப்போ ஆட்சியில் இல்லை, மீண்டும் 5 வருஷம் வரோன்னு நினச்சி காசு. இன்றைக்கி அதிமுகலேயே பணம் செலவழித்து ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்கிட்ட காசு இல்லை, எல்லாம் செலவழிச்சிட்டான், காசு இல்லை. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? திடீர்னு தகுதி இல்லைன்னா ஆகும்.
நம்மளால் இப்போதைக்கு அதிமுக காப்பாற்றணும்னா எப்பா வாங்கப்பா உட்காந்து பேசலாம் வாங்கப்பா அப்படின்னு எல்லாரையும் இழுத்து உட்கார வச்சு பேசி இருக்கிறத தக்க வைக்கணும். அப்போ போகிறது போகாது. இப்போவும் இதே முரண்டு பிடிச்சிக்கின்னு இருந்தாங்கன்னா இன்னும் சிவி சண்முகம் அணியிலிருந்து ஆட்கள் கரைய ஆரம்பிப்பாங்க. ஏன் அதிமுக தான் யோசிச்சா நான் இப்போ எடப்பாடிக்கிட்டே இருக்கிறவனே யோசிக்கக்கூடாது? ஏன் அங்கேருந்து வந்தால் தான் சேர்ப்பீங்களா, இங்கேருந்து வந்தால் சேர்க்க மாட்டீங்களா? வாங்க தலைவரே, என்ன இப்போ நாங்கள் வர வேணாம் நான் சொன்னோம், வந்துடலாமா, வந்துடலாம் தலைவரே. அப்போ இது நீயே நில்லு, நீயே ஜெயிச்சிக்கலாம், வா ரைட்டு வந்துடுறேன், வந்தால் என்ன பண்ணுவீங்க? அதனால் டக்குன்னு ஒற்றுமையை காமிக்கணும். மன உளவியல் தானே இதெல்லாம். ஆமாம், ஒற்றுமையாகிட்டோம், எல்லோரும் கைப்பிடிச்சி தூக்கி எங்களுக்குள்ள நாங்கள் அதான் சொன்னார், இவரே சொன்னார் டிடிவியை, அண்ணன் தம்பி உறவு இது அப்படின்னு. அப்படி ஏதாவது சொல்லிட்டு நாளை நம்ம இதை பாட்டு அன்பு மலர்களேன்னு பாட்டு கை கோத்துட்டு போக வேண்டியதான். விட்டிங்கன்னா அப்படியே ராவிக்கினே இருப்பான். இதான் நடக்க போகுது. ஆனால் சிவி சண்முகம் அவர்கள் வந்து ஸ்மார்ட்டாக முடிவெடுக்கக்கூடியவர். இதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்கூட்டமாக இருக்கு, ஓபிஎஸ் பிரச்சனை ஆக சிறந்த அறிவாளி இருந்தாலும் சூழ்நிலையும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். அவருக்கும் அதில் ஈகோ இருக்கு அப்படின்றீங்களா? ஈகோ இல்லைங்க, சூழ்நிலை ஒரு சைடு இருக்கு. 25க்கு மேலே அங்கேருந்து நகரலையே, நகர்ல பட் ஆனால் இங்கேருந்து உருவிட்டு இருக்காங்களே, போயிட்டு இருக்கு. ஆமாங்க, நீங்கள் ஓரளவு இருந்தாங்களா அவங்களோட ஒரு 7 பேர் வந்து நீங்கள் தான் கட்சியாக மாறுவீங்கன்னு நினச்சி பார்த்தாங்க. ஆனால் சூழ்நிலை பார்த்தா அப்படி தெரியல, செதறுது. சரி உடனே சரி தாவுடா தாவுன்னு தாவ ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் பழையபடி போயிட்டா. இப்போ ஒரு கற்பனையாக ஒரு கேள்வி, ஒருவேளை சிவி சண்முகம் அவர்களும் ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இல்லை, அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்க கூட இணையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை ரொம்ப கரையுது, எடப்பாடியும் இவர்களை ஏற்றுக்கலன்னா ஒரு முன்னணி தலைவர்கள் 2-3 பேர் பேசி எங்களுக்கும் அதே மாதிரி இணைகிறோம் இடைத்தேர்தல். ஏன்னா ஆல்ரெடி செங்கோட்டையன் அவர்கள் வந்து போனதுனால இந்த கேள்வியை கேட்குறேன். அதான் செங்கோட்டை போன காலகட்டம் வேறு இல்லை, ஒன்றுமே தாவேக ஒரு கட்சியே கிடையாது, ஜெயிக்க நினச்ச காலத்தில் போனார். அதான் அப்போவே போய் அதுவா போனால் பலன் இருக்குன்னு தானே நிலமை. அப்போ அவங்க சைடில் நான் ஒரு இது கேட்குறேன், ஒரு 100 வக்கீல்கள் ரெடியாக இருக்காங்க கட்சியில் சேர்த்து கேட்குறாங்க, விடுங்க வந்து சேர்ந்துனே இருக்கிறாங்கன்றாங்க. அந்தளவுக்கு அலட்சியமாகிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி இந்த 3 பேர் வந்தது பேசிட்டு தான் வந்திருப்பாங்க. நான் சொன்ன அந்த ட்விஸ்ட்டு தான், இதையே நம்பிட்டு முடியாது, திடீர்னு கவுத்தி விட்டு போயிட்டாங்கன்னா சொல்ல முடியாதுன்றது தான் இந்த 3 பேர். இப்போ அங்கே போகிற ஆளுங்க போகிறாங்க, சரி இவங்களுக்கு மற்றவங்களாம் வாங்க, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர் வரக்கூடாதுங்க அப்படின்னு உறுதியாக நின்றுட்டார் வச்சுக்கோங்க. அப்போது சுத்தமாக கீழே இருந்து கரையுது, 6லேருந்து 60 வரை அங்கே தான் நடக்குமா, இங்கே நடக்காதா, எல்லாம் வச்சுக்கின்னு அண்ணா எடப்பாடியார் கூப்பிட்றாருண்ணே நான் கிளம்புறேன்னா இவங்க என்ன பண்ண முடியும்? அதனால் இப்படி போனால் இப்போ 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் இங்கே பேசுகிறாங்க, என்னங்க நாங்கள் வந்துடுறோம், எங்களுக்கு எங்கள் எம்எல்ஏ இது கொடுங்க, எங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுங்க அப்படின்னா சரி இவங்களும் ரைட்டு, 4 பேருக்கு 4 மினிஸ்ட்ரி இல்லைங்க 2 தரோம், 2 வேறு ஏதாவது பண்ணி தரோம் வாங்க அப்படின்னா இந்த 4 பேரும் அங்கே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் இன்றைக்கி வந்து அவங்க மறுபடியும் சபாநாயகரை பார்த்து மறுபடியும் அதை பேசியிருக்காங்கன்னு. ஆனால் இவங்க சபாநாயகரை பார்த்து பேசுகிற நேரத்தில் தான் இவங்க கீழே இருக்கிறதுல அப்படியே ராவினுக்கிறாங்க, மேலே பேசினுக்கிறாங்க, கீழே ராவினுக்கிறாங்க. அதனால் இது கமலஹாசன் கட்சி மாதிரி ஆகிடுப்போகுது அப்புறமா. சரி சார், இப்போ அதிமுகலேருந்து கொஞ்சம் பேர் 3 பேர் வந்துட்டாங்க தாவேக்காக, திமுக சைட்லேருந்து அந்த மாதிரி யாரும் வரலையே, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த விஷயத்தில் எங்கே மாறுபாடு நடக்குது? அந்த இது சொல்லுவானே வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல, சார் வாட் இஸ் த ப்ரொசீஜர் சேஞ்ச் த ரூம் அப்படின்னு கேட்பானே, அந்த மாதிரி சார் எனி ப்ரொசீஜர் டு ஜாயின் த பார்ட்டி அப்படின்ற மாதிரி இந்த பார்ட்டிங்க ஏதாவது திமுகலேருந்து தூது விட்டால் அதுவும் நடக்குது வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக வந்து அதான் சொல்ல வர அந்த மாதிரி நடந்திருக்கா சார்? எம்எல்ஏவா ராஜினாமா பண்ணி இன்னொரு கட்சியில் இணைஞ்சது திமுகவில் நடந்திருக்கா? திமுகவில் நடந்திருக்கானா, திமுகலேருந்து அதிமுகவுக்கு போன மாதிரி அந்த மாதிரியா? இல்லை, எம்எல்ஏவா லைவில் இருந்து இந்த மாதிரி தாவேக்காக இப்போ போன மாதிரி ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்காக அந்த காலத்தில் வந்து பலது நடந்திருக்கலாம். என்ன காரணம்னா அப்போ கட்சி தாவல் தடை சட்டம் கிடையாது 2003 முன்னாடி வரைக்கும், அதனால் நடந்திருக்கு, போயிருக்காங்க வந்திருக்காங்க. அதற்கு பிறகு பெரும்பாலும் நடந்ததில்லை கட்சி தாவல் தடை சட்டம். இன்னொன்று இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே அமையல. ஒற்றை தலைமை இப்போவும் தாவேக்கா இப்போவும் ஒரு பயத்தோடு தானே இருக்காங்க. எப்போ வேணாலும் இவர் வேறு அடிக்கடி சும்மா இல்லாமல் இன்னும் 6 மாதங்களில் ஆட்சி கவுந்துடும், எப்படியா கவுலெல்லாம் யோசிச்சா இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு. அப்போ இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது நம்ம ஏன் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு
இவங்களை ஒன்றும் கஷ்டப்பட போகிறதில்ல. எத்தனை பேர் சரி சார், இப்போ அதிமுகலேருந்து கொஞ்சம் பேர் 3 பேர் வந்துட்டாங்க தாவேக்காவுக்கு. திமுக சைட்லேருந்து அந்த மாதிரி யாரும் வரலையே. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த விஷயத்தில் எங்கே மாறுபாடு நடக்குது? அந்த இது சொல்லுவானே வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல, சார் வாட் இஸ் த ப்ரொசீஜர்? அதனால தான் சொல்கிறேன், திமுக கொடூரமாக இருக்கும். எல்லா வகையிலையுமே அவர்கள் தான் டாப் நம்பர் 1. சும்மானா இப்போ உருட்டின்னுக்குறாங்க. அவங்க வந்து இதை வச்சு ஜெயிச்சிட்டாங்க, அதை ஜெயிச்சாங்கன்னு. இவங்கள்ட்ட அதை விட பெரிய சமூக வலைதள அமைப்புகள் ஐடிவிங்லேருந்து பல இது இருக்குது. வெளிநாடுகள்லேருந்து இயங்குறது, உள்நாடுகளில் இயங்குறது, பல குழுக்கள், இது எல்லாம் போக மிகப்பெரிய கொத்தடிமைகள் பட்டாளமே அங்கே தான் இருக்குது. பத்திரிகையாளர், சமூக ஆர்வலர், அவரு இவரு இவரோ அவரோ அங்கே இருக்கிறவர், இங்கே இருக்கிறவர், ரிட்டையர் ஆனவர், ரோட்டில் தெரிஞ்சவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், மீசை வச்சவர், மீசை இல்லாதவர், இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தாவேக்காக இன்றைக்கி இல்லை பாருங்கள். பட்டுன்னு ஒரு சின்ன அப்படி லைட்டாக எல்லாம் இதோடைய மிச்ச சுச்சம் தானே. சினிமாவா இது? டடான் அப்படின்னோன்னா அவர் வந்துட்டு அப்படி இருந்து அப்படி ஒரு எடுத்துகிட்டு அப்படின்ட்டு முதலமைச்சர் ஆகிட்டேன் அப்படின்னோன்னா புஸ்குன்னு சீன் மாதிரி எல்லோரும் திருந்திடுவான். ரவுடிங்கெல்லாம் அப்படி பயந்துடுவான். ரவுடிங்கெல்லாம் காய்கறி வியாபாரம், ஆட்டோ ஓட்ட போகிறது, பூ விற்கிறது, இப்படி மாறிடுவான். ஏன் விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னு. அந்த போதை மருந்து விற்கிறவங்களாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாநிலத்தை விட்டே போயிடுவான். மக்கள்லாம் அப்படியே இதாகிடுவாங்க. அதிகாரிகள்லாம் முதல்வன் படத்தில் வர மாதிரி யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. உடனே பேசி என்ன காமெடி திரும்ப அந்த படம். அதனால் இது முதல்வன் படம் கிடையாதுங்க. ஒரே நாளில் இங்கேருந்து உட்காந்து மிஸ்டர் சண்முகம் உங்களுக்கு ஒரு இது வந்திருக்கோம் பாருங்கள், உங்களுக்கு ஃபேக்ஸ் வந்திருக்கோம் பாருங்கள் அப்படின்னு உடனே இன்னொரு ஒரு யூனிஃபார்ம் காணா போயிடுவோம். அந்த மாதிரிலாம் கிடையாது, இங்கே கழட்டிடுவாங்க. அதனால் அந்த தம்பி அமைச்சர் விக்னேஷ் சொன்னார்ல, அதான் உண்மை. இது ஒன்றும் சினிமா கிடையாது. ஒரு நாளில் எல்லாத்தையும் மாற்றுறது, கடை முடுறதுலாம். இந்த கொஞ்சம் ஏமாந்தால் புரட்சியை திருப்பி விட்ருவாங்க. தலைவன் பார் நீ குடிக்கூடாதுன்றான் அப்படின்னு. என்ன குடிக்கூடாதுன்றானா? தான் குடிக்கு முன்னாடி தலைவன் நான் திருப்பி விட்ருவாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பல விஷயங்களை மாற்றம் கொண்டு வர முடியும். அதில் உங்களுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபான்றது என்ன தான் அறிவு பாருங்கள். இந்த சிஸ்டம் எப்படி இருக்கு பாருங்கள். கவர்மெண்ட்டே நினச்சா கூட அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாவில் வந்து கவர்மெண்ட்டை மீறி பண்ணுறாங்கன்னா போன கவர்மெண்ட் எந்த அளவுக்கு திணிச்சு வச்சு பண்ணியிருக்குது பார்த்துங்க. இதில் ஒருத்தர் சொல்கிறாரு, பேட்டி எடுத்து போடுறாங்களாம், அப்படியே புத்திசாலிங்களாம், நாங்கள் வந்து தினக்கூலிகள் மாதிரி எங்களுக்கு எதுவும் கிடையாது. உண்மை தான். அதுக்காக அந்த வேலையை மட்டும்தான் பண்ணணும். அதை நிரந்தரமாக்குறது, மற்ற மாதிரி சம்பளம் உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு நீ குடிக்கிறவன்ட்டே 10 ரூபா, அவன் பாவம், அவன்கிட்டே 10 ரூபா வாங்குறான்னா. 2வது கரண்ட்டு பில்லு நாங்களே கட்டணும், அதுக்கு நாங்கள் கொடுக்கணும், இதுக்கு நாங்கள் கொடுக்கணும், அதுக்கு தான் 10 ரூபா வாங்குறேன்னா கரண்ட்டு பில்லு நீ கட்டுறதுயா? நீ கட்டுறன்னா அப்போ கவர்மெண்ட்டில் இதுக்கு கரண்ட்டு பில்லு எங்கே கட்டுறாங்கன்னு, கரண்ட்டுன்னு இருந்தால் பில்லு கட்டணும்ல. அப்போ யாரோ எழுதி பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்கல்ல. அப்போ இந்த சிஸ்டம் எப்படி சரியாக இருக்கும்? இன்னொன்று பாட்டிலுக்கு 10 ரூபா என்னமோ ஊழியர்கள் மட்டுமா எடுத்தாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் டாஸ்மார்க் ஊழியர்கள் போராடினீங்க? எங்களை மிரட்டி வாங்க சொல்கிறாங்கன்னு. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பேசலை. பாட்டிலுக்கு 10 ரூபா, 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் குடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ வருமானம் வருது, மாதம் இவ்வளோ, வருஷத்துக்கு இவ்வளோ, 5 வருஷத்தில் இவ்வளோ சேர்த்துருக்காங்க அந்த குடும்பம் சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபான்றது ஊழியர்களுடைய இதை கொண்டு போய் சேர்க்குறீங்க. இதெல்லாம் எப்படி பிரச்சாரம் தெரியுதா? ஆமாம். அதனால் இதெல்லாம் ஒரு நாளில் இது இல்லை. இதுக்கு எதிரான பிரச்சாரம் ஒரு பக்கம் போகணும், எதிர் பிரச்சாரத்தை முறியடிக்கணும், ஊழியர்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடாது, ஊழியர்கள்லேயே 10 ரூபா வாங்கி சுகம் கண்டோனையும் எச்சரிக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு கவர்மெண்ட்டு பண்ணி ஆகணும், ஒரு விஷயத்தை மாற்றணும்னா. அதனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக எல்லா வேலையும் பண்ணுறான். நீ பாருங்கள், திடீர் வந்து போன மாதம் வரைக்கும் அந்த 1 மாதம் கம்முன்னு தான் திமுக தோத்துச்சா, சரி பிளேட்டை மாற்றலாமா, என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு யோசிச்சுருந்தான். இருந்தாலும் அது இதுன்னா இப்போ மறுபடியும் பார்த்தா ஃபுல் ஃப்ளெஜில் அந்த சைடு நின்றுட்டு இறங்கி ஆட்சின்னு இருக்காங்க. அப்போது திமுக வலுவாக இறங்குகிறது. அவங்க ஐடிவிங்க இதெல்லாம் வச்சு சின்ன விஷயந்தான் கூட எடுங்கன்றாங்க. அமைச்சர் ஒரு கேள்விக்கு சிரிக்கிறாங்களா, அதை எடுத்து 10 தடவை திருப்பி போடு. அந்த மாதிரி தப்பாக சொல்லிச்சா, திருப்பி போடு. போலீஸ் அதிகாரி அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஏதாவது பக்கத்தில் கிட்ட பேசுகிறாங்களா, அதை எடு. இந்த இந்த அதுக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? உங்கள்கிட்ட இருந்த அதிகாரி தானே அவங்களும். நீங்கள் துபாயில் இருந்து சிறப்பாக பணியாற்றியவர்னு ட்வீட் போட்ட அதிகாரி தானே அந்த அம்மா. உங்கள் பொண்ணுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே அந்த அம்மா. ஆனால் இங்கே எப்படி மாற்றுறாங்க பார்த்தியா? அதிகாரி சிரிச்சின்னுக்கிறாங்க, ஜாலியாக சிரிச்சின்னுக்கிறாங்க அப்படின்னு. அந்த அம்மா நான் வேணுன்னா வந்து இதுக்கு சிரிக்கணுமா, நான் வந்துச்சே ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கும் முன்னாடி பக்கத்தில் இருக்கிற அதிகாரிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் கொஞ்சம் நடிச்சு தான் ஆகணும். நடிக்கிறீங்களோ இல்லையோ கொஞ்சம் உள்வாங்கிக்கிங்க. குழந்தை இறந்துருக்குது,
அதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றீங்க, ஒன்று உள்ளேயே இருந்துருங்க, ப்ரெஸ் மீட்டுக்கு ஆரம்பிக்கிற டைமுக்கு வந்து உட்காருங்க. இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டிங்களா, அதுக்கு என்ன பேசப்படணும் குறிப்புகளை பாருங்கள், எதாவது பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள், சீரியஸாக இருங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சிரிச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரம் சிரிச்சிங்கன்னா ஒரு ஃபோன் பேசுதுன்னா சும்மா உட்காந்துருக்கவங்க கேமரா வச்சுன்னு ஓட்டின்னு அப்படியே எடுத்துகிட்டு அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, ட்ரோல் மெட்டீரியலாக பாத்தியா அங்கே எவ்வளோ பெரிய இது நடந்திருக்கு, சம்பவம் நடந்திருக்கு, இவங்க பாத்தியா சிரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இதுதான் உலகம். அப்போ அந்த இதிலலாம் அந்த ஆட்சியிலலாம் எல்லா அதே அதிகாரி தானே புதுசாக அதை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்களா? அமெரிக்காவிலேருந்து வாங்க, இன்டர்போல்லேருந்து வாங்கன்னு கொண்டு வந்து போட்ட அதிகாரிலாம் இந்த கவர்மெண்ட்டில், போன கவர்மெண்ட்லேருந்து அதிகாரி தான் இந்த கவர்மெண்ட். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். இல்லாவிட்டால் எதிர்முனை தாக்குதல்கள் இந்த மாதிரி தான் தொடரும். சார், கோவை சிறுமி வழக்கில் வந்து தாய்கிட்ட வந்து காட்டாமலே அந்த சிறுமி எரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு தாய் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் ஒரு சைடு வந்து தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாலுமே இது இந்த மாதிரியான சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்துது. எது உண்மை? சூலூர் சிறுமி வழக்கு விவகாரத்தில் இந்த அரசுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரத்தெல்லாம் கொண்டு போகிறாங்க. பல பேருக்கு இப்போ தான் தெரியுதான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. 5 வருஷமாக அது கனிமொழி எல்லாம் வரிசை போட்டு சொல்கிறதுலாம் அது ஒரு பார்ட்டு. நம்ம திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த கவர்மெண்ட்டு வந்திருக்கு, இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தால் கூட அந்த ஏரியா பற்றி அவருக்கு பிடிப்பறதுக்கு 1 மாதம் ஆகும். எவன் யார் கூட தொடர்பில் இருக்கான், எவன் ஹிஸ்ட்ரி ஷீட்ரு, எவன் டக்காய்டி பார்ட்டி, எவன் பிட் பாக்கெட்டு, எவன் இது என்னென்ன, எவன் லஞ்சம் வாங்குறான், எதாவது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. அது நல்லதோ கெட்டதோ. இவங்க வந்து 12 நாள் ஆகுது. இப்போ தான் அமைச்சரவையெல்லாம் இறுதிப்படுத்தி உக்காந்துருக்காங்க. இவங்கள்ட்ட என்ன பலகீனம் இருக்கும்? சில பேர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த அதிகாரி சூப்பரு, இவர் வந்து அப்படியே தீரன் படம் அது மாதிரி, இவர் வந்து வால்டர் வெற்றிவேல்னா உருட்டுவாங்க. அப்போ அந்த மாதிரி அதிகாரிலாம் போட்டு அதே அதிகாரிகள் தான், அங்கே இருந்து அதே அதிகாரிகள் தான் மாமா என்ன மச்சான் பேசி, அவர் அந்த பொறுப்பில் இருக்கும்போது வேறு பொறுப்பில் இருந்திருப்பார். இப்போ அவர் போனோன்னா அவர் பொறுப்பில் இவர் வந்திருப்பார். 2 பேரும் ஃப்ரெண்டுங்க தான். அப்போ இந்த ஆட்சிக்கு அந்த ஆட்சிக்கு உதவுற அதிகாரிகளையும் சில பேரை போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே நடக்குது, ஏது நடக்குது நம்ம சொல்ல முடியாது. ஐஏஎஸ் அதிகாரிகளில் போன அதிமுக ஆட்சியில் கரப்டுன்னு பேர் வாங்கினவர் டிஎம்கே ஆட்சியில் நல்லா இருந்தார், நல்ல வலுவான துறையில் இருந்தார். இந்த ஆட்சியிலையும் வலுவான துறையில் இருக்கார். இன்னொருத்தர் டெண்டர் இது இவங்களே கேன்சல் பண்ணி அவ்வளோ பண்ணாங்க. அந்த அதிகாரி பார்த்தா இந்த ஆட்சியில் இன்னும் நல்ல பவர் போஸ்ட்டில் இருக்கார். அப்போ ஏதோ ஒரு லாபி வேலை செய்யுது. இது எல்லாத்தையும் முதல்வர் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். நல்லாட்சி கொடுக்கணுன்னா அதிகாரிகள் பறந்துபட்டு இருக்கிறாங்க, நல்ல அதிகாரிகளை தேடுங்க. அதை விட்டுட்டு இருக்கிற ஆளுகளே போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன நீங்கள் மாற்று கொடுத்துட முடியும்? இல்லை சட்டம் ஒழுங்கும் மற்ற விஷயங்களும் இப்போ இருக்கிற இதே அதிகாரிகள் மட்டும்தான் தெரியுமா? வேறு அதிகாரிகளுக்கு தெரியவே தெரியாதா? மற்றவங்களாம் ஐபிஎஸ் படிச்சுட்டு பூ வித்துனாகிறாங்க. எல்லாருக்கும் கொடுத்தா தானே தெரியும் திறமை என்னன்னு. ஆமாம். அப்புறம் நேர்மையான அதிகாரிகள் இதெல்லாம் தெரியும். அப்போ இந்த லாபி, ஐஏஎஸ் லாபி, இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் ஓரளவுக்கு. இன்னொன்று அதுக்கு டைம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கிங்க. ஒரு 12-15 நாள்லேயே நம்ம இந்த மாதிரியும் எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கும் இவர் சரியில்லைன்னு கண்டுபிடிக்குது ஒரு மாதமாக தான் ஆகும்ல. அப்போ உடனே அந்த மாத்திரை ஏற்பாடு மற்ற இதெல்லாம் பண்ணணும். அதனால் இந்த கவர்மெண்ட்டை போட்டு இந்த அடி அடிக்கிறதுன்றது, அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தது, பார்த்துக்குங்க பண்ணிங்க. மற்றவங்களாம் வந்து இப்போ எடப்பாடி அடிக்கிறாரு, அவர் ஒரு பக்கம் அடிக்கிறார், இபிஎஸ் அவரும் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அதனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இப்போ தான்ப்பா வந்திருக்காங்க விட்டுருப்பா, இப்போ தான்ப்பா வந்திருக்காங்க விட்டுருப்பா விட முடியாது. நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுற வேலையை பண்ணணும். டிஎஸ்பி லெவலில் நல்ல அதிகாரிகளை போடணும், இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் லெவலில் நல்ல இது போடணும். இப்போவே ஸ்டாப் பண்ணுற வேலை பண்ணால் இன்னும் 1 மாதத்துக்குள்ளே அதோடைய பலம் தெரிய ஆரம்பிச்சிடும். ரவுடிகள் கைது பண்ணுறோம், அதெல்லாம் கைது பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. குற்ற வழக்குகளில் சந்தர்ப்ப சாட்சியங்களோட பற்றியும் அவனை ஜாமீன் கிடைக்க விடாமல் இது பண்ண விடாமலாம் பண்ணணும். அப்புறம் சில சட்டங்களில் திருத்தம் வேணும். போக்சோவில் இதாகிறனா குண்டர் சட்டத்திலாம் போடணும், அவனை விடக்கூடாதுன்ற மாதிரி. இந்த மாதிரி இந்த கூலிப்படை வச்சு கொள்கிறவங்கள, கூலிப்படையாக செயல்படுறாங்களே, எனக்கு என்னென்னு அவங்களாம் ஜாமீன் கிடைக்காத அளவுக்கு பண்ணணும். அப்படியே வெளியில் வந்தாலும் அவளை கண்காணிக்கிற ஏற்பாடு முன்னெல்லாம் இருந்தது, இப்போல்லாம் இல்லை. வெளியில் வந்தாலும் இவன் அவனை போடுறான், இவனை போடுறான். நேற்று கூட ஒருத்தனை போட்டிருக்காங்க. 2 பேர் ஜாமீன் கிடச்சி வந்தாங்க, காரை ஏற்றி ஏதோ இடித்து இது பண்ண பார்த்துருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு பண்ருட்டிலே எங்கேயோ. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்வர் பயங்கரமாக கவனத்தில் எடுத்துக்கணும். டெய்லி லா அண்ட் ஆர்டர் சம்மந்தமாக எதில் வந்தாலும், பேப்பரில் வந்தாலும், சமூக வலைதளத்தில் வந்தாலும், எது இருந்தாலும் கூப்பிட்டு அந்த அதிகாரி, அந்த ஏரியா ரூரல் யார், அந்த ஏரியா டிஐஜி யார், எஸ்பி யார், டிஎஸ்பி இம்மீடியட்டாக லைனில் வர வச்சு
ரிப்போர்ட்டு வேணும் என்ன வேணும்னா பயம் இருக்கும். ஐயோ நம்மளை கவனிக்கிறார் முதல்வர் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் பண்ணாதான். அதை விட்டுட்டு அப்படிங்களா அப்புறம் இல்லைங்க பார்த்துருவீங்களா பார்த்துருங்க சிரேஷ்ட பார்த்துருங்க. பைக் ஒன்று வச்சுக்கிறேன் முருக சொல்லிக்கிறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் பார்த்துங்க ஓகே தானே ஓகே ரைட் அப்படி போனால் ஜாலி. இந்த மாதிரிலாம் என் மனுஷன் இருக்கணும். எது சொன்னாலும் கேட்டுக்கிறாருன்னா எது சொன்னாலும் கேட்டுக்காதீங்க. உளவுத்துறையை ஸ்ட்ராங்காக வைங்க, பத்திரிகைகளை நம்புங்க, சமூக வலைதளங்களை பாருங்கள், எங்கே யார் கரெக்டாக இருக்காங்க என்னன்னு பாருங்கள். அதெல்லாம் ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 5 வருஷமே தான் வேலை. தினம் தினம் இன்று புதிதாய் பிறந்தோம். நேற்று நான் அவ்வளோ சாதனை பண்ணேன், இன்றைக்கி புதுசாக பிறந்துக்கிறீங்க. இப்படி தான் இயங்க முடியும். அதனால் இவர்களை அடிக்கிறத பற்றியும் இதாகிடக்கூடாது, பதிலுக்கு அடிக்கணும். இந்த ஆட்சிக்கு எதிராக சதி நடக்கிறது. ஆட்சிக்கு வந்து 2 வாரம் ஆகுது, அதுக்குள்ளேயும் 6 மாதம் காத்திருப்போன்னு சொன்னவர்கள் புலம்பல்கள் அதிகமாகி விட்டது, பொறுமல்கள் ஆகி விட்டது. சதி செய்து இந்த ஆட்சியை கவிழ்கலாம் என்று நினைக்கிறார்கள். அதை முன்னாள் முதல்வரே அவர் வாயால் சொல்கிறார். இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களை வைத்து கொண்டு தான் நாம் ஆட்சி நடத்துகிறோம். நாம் இந்த ஆட்சியை தொடர இதே நேரத்தில் 5 ஆண்டு காலம் இவர்களுடைய அவலங்களை தமிழகம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதை மெல்ல மெல்ல தான் மாற்ற முடியும். நோய் ஈரல் கெட்டு போன மாதிரி தமிழ்நாடுடைய சட்டம் ஒழுங்கு ஈரல் கெட்டு போயிருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சிகிச்சை பண்ணி தான் மாற்ற முடியும். அந்த கெட்டு போன ஈரலை வச்சுட்டு நீ ஏன் சரி பண்ணலன்னு இவங்க கேள்வி கேட்டுருக்காங்க. கெட்டு போனதே இவர்களால் தான். இப்படிலாம் அறிக்கை விடணும், டம்மால் டிம்பில்னு பண்ணணும். அதை விட்டு கம்முன்னு நீங்கள் வச்சுக்கிங்க, கீழே பள்ளம் தோண்டி அடுப்பு ஊற்றி கொளுத்திட்டு போயினே இருப்பாங்க. சரி சார், இந்த வழக்கை பொறுத்தவரை பத்திரிகையாளர்களோட செயல்பாடுகள் எப்படி சார்? என்னத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் தண்டகரமாக தானே. தாயார் இப்படி அந்த அதிகாரி சிரித்தாங்க, இந்த அதிகாரி இவர்கிட்ட சிரித்து பேசினார். என்ன இதெல்லாம் செய்தியா? தாயார் எப்படி நீ யாரையா முடிவு பண்ணுறதுக்கு? விசாரணையில் தெரியட்டும். சரி தாயார் தப்பாகவே இருக்கட்டும், அவங்களுக்கு காமிக்காமல் எரிக்கிறத நியாயப்படுத்துவீங்களா? தப்பான தாயாராக இருந்தால் அவங்களுக்கு புள்ள மேலே அவங்களுக்கு பாசம் இருக்காதா? தண்ணி அடித்து விட்டு இருந்தார் உனக்கு தெரியுமா? எங்கே உறுதிப்படுத்தின? சரி அப்படியே தண்ணி அடிச்சுருந்தாங்க, பெண்கள் தண்ணி அடிக்கக்கூடாதா? ஆண்கள் மட்டும்தான் தண்ணி அடிக்கணுமா? என்ன நியாயம்? பெண்கள்னு உடனே கேரக்டர் அசசினேஷன் பண்ணுறது. ஒருத்தன் ஒன்று போட்டானா அது என்னன்னு விசாரிக்காமல் 10 பேர் போட்டுறது. 10 பேர் போட்டோன்னா அது பெரும் உண்மையாக மாறிடும். புரியுதா? அதனால் இந்த ஒரு விஷயத்தில் குடும்பத்தில் போய் விளையாடாதீங்க. துக்கத்தில் இருக்காங்க, இந்த விஷயத்துக்கு என்ன நடவடிக்கை என்ன பண்ணணும் அப்படின்றது தான். அந்த அம்மா அவங்க தங்கச்சி, இந்த அம்மாவுடைய தங்கச்சி ஏதோ பேசுகிறாங்க. அந்த அம்மா புதுசாக பேசுகிறவங்க தானே, ட்ரைனிங் எடுத்துகிட்டா பேசுகிறாங்க. இது கேட்குறாங்க, வேலை கேட்பதிலே குறிக்கோளாக இருக்கிறார்கள். நீங்கள் தானே பழக்கி வச்சுருக்கீங்க. ஒரு இது பாதிப்புனா அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைன்னு, அப்போ பாதிக்கப்பட்டவங்க கேட்குறாங்க வேலைக்கு. என்ன அப்போ இழப்பீடு கொடுக்கணும்னு கேட்குறது நியாயம் இருக்குல்ல? அதுலேயும் பாருங்கள், அப்பா பேரில் கிரெடிட் பண்ணாங்க நியாயம். எங்கேயுமே வீக்கர் செக்ஸ் பெண்கள் தாங்க. ஒரு குழந்த ஊனமாக பிறந்தால் கூட அப்பங்காரன் விட்டு போயிடுவான், அம்மா தான் உட்காந்து பார்த்துக்குவான். அம்மா தான் முக்கியம். அம்மா வந்து எப்படி இருந்தாலும் அம்மா தான். ஒரு பாட்டு வரும், பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமாட, அதில் வரும் பாருங்கள் வரிகள். எப்படி இருந்தாலும் அம்மா தான். நீ யார் நீதிபதியா? பத்திரிகையாளர்கள் நீதிபதிகளா? சரி நீதிபதிகளாக இருங்க, எங்கே விசாரித்து நீங்கள் தீர்ப்பு கொடுக்குறீங்க? யார்கிட்ட விசாரிச்சிங்க? இல்லை அங்கே அதில் கார்டில் போட்டாங்க, அவன் தான் நீதிபதியா? இல்லை நீ போனியா அந்த ஊரில் விசாரிச்சியா? பரபரப்புக்கு போடுறது, திடீர் திருப்பம் போட்டு அந்த அம்மாவை பற்றி போடுறது. அப்போ தானே இப்போ 1,00,000 பேர் பார்ப்பான், ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா வரும். எதுக்கு இந்த பொழப்பு? ஒரு விசாரணை காவல்துறை நடத்துது, ஒரு குழந்தை ரொம்ப மோசமாக கொல்லப்பட்டிருக்குது, மோசமான விஷயம். இப்போ தான் கொஞ்சம் மறைச்சி போடுறானுங்க கேஸுக்கு பயந்து. இல்லாட்டி இதுதான் அந்த குழந்தை, இதுதான் அவங்க அம்மான்னு போடுவானுங்க. இதெல்லாம் நாங்கள் 10 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் முடிவுக்கு வந்திருக்கு இந்த விஷயங்கள்லாம். அதனால் அந்த எத்திக்ஸ் வந்து யாருக்கு இப்போவும் இல்லை. இப்போ என்கிட்ட வந்து இன்றைக்கி எடுத்தவங்களாம் தான் கேட்டுருந்தாங்க, என்ன அவங்க அம்மா அப்படியாம என்ன யார் சொன்னாங்க உங்களுக்கு? என்ன இல்லை அவங்க சொன்னாங்க. அவருக்கு யார் சொன்னா? இல்லை அது நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா? இல்லை காவல்துறையிலேருந்து சொன்னாங்களா? விசாரணையில் தான் வந்துச்சா? இல்லை இப்போ அபிராமி மேட்டர்னா விசாரணையிலே அந்த அம்மா வந்து ஒரு தவறான உறவு வச்சுருந்தாங்க, குழந்தைகளை வந்து அதுக்காக கொண்டாங்கன்றது அந்த அம்மாவும் ஒத்துக்கிச்சு, விசாரணை வந்துச்சு. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பேசலாம். அப்போ கூட அது ஒரு விக்டிமாக தான் பார்க்கணும் அந்த அம்மாவையும். இது வந்து ஒரு கொலை நடந்திருக்குது, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு ஏதோ பெரிய இது மாதிரிலாம் போட்டுக்கிட்டு உணர்ச்சியெலாம் போகக்கூடாது. காசு பண்ணுறதா நீங்கள் திரும்பி பாருங்களேன். கடைசியில்
நல்ல தம்ப்நெயில் போட்டு பரபரப்பாக போட்டு அதில் அது மூலிமா பார்க்க வச்சு காசு பண்ண முடியுமா? அப்படி தான் சமூக அக்கறை ஏதாவது அதுக்கு பின்னாடி இருக்குதான்னு பாருங்கள், இருக்காது. 11 வயசு குழந்தைய பெற்ற எத்தனை பெற்றோர் இப்போ பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம். பெண் குழந்தைய வச்சுருவாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை தர விதமாக இல்லை வேறு விதமாக எதாவது நம்ம பண்ணுவோமா, அப்படி யோசிப்போமா? கிடையாது, யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா பேஜ் போகாது. எல்லாம் போட்டால் போகாதியா, அந்த அம்மா செஞ்சது என்ன, யாருடன் தொடர்பு, போடு தம்ப்நெயில் போகும். பிலாத்திகோல் சம்பவத்தில் வந்து குற்றவாளிக்கு வந்து இரட்டை மரண தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க. ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் 2 மாதத்துலேயே வந்து தீர்ப்பு வந்திருக்கு. பாராட்டப்பட வேண்டிய ஒன்று, வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. கீழமை நீதிமன்றம் இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்குது. கீழமை நீதிமன்றங்கள் பெரும்பாலும் கொடுத்துருவாங்க. ஆனால் ஹைகோர்ட்டில் போகும்போது இவர்கள் என்ன தவறு செஞ்சுருக்காங்க, போலீஸு சரியான சந்தர்ப்ப சாட்சியம் விடுதலை அவர் நிலைமை கூட வந்துடும். ஆனால் இது சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினால அந்த மாதிரி நடக்காது. ஆனால் காலப்போக்கில் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் எங்கேயா போய் அவங்க கொஞ்சம் சலுகை வாங்கி வந்துடுவாங்க. அப்போது கீழமை நீதிமன்றத்திலேயே ஹைகோர்ட்டில் பார்த்தா கூட கரெக்டாக இருக்கிற அளவுக்கு தீர்ப்புகள், காவல்துறையுடைய அந்த சாட்சியங்கள், சார்ஜ் ஷீட்டில் வந்து ஃபைல் பண்ணுறது, சாட்சிகள் இதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும். இதுதான் கன்விக்ஷன் ரேட்டுன்னு. இது வந்து குற்றம் நடந்திருக்கும், பிடிச்சிருப்பாங்க, தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. 100 குற்றங்கள் 100 பேரை பிடிச்சிட்டாங்க, தண்டனை 3 பேர் தான் கிடச்சிருக்கு. 97 பேர் ஜாமீனில் போயிட்டான், தப்பிச்சிட்டான், ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இது எப்படி சமூகத்தில் சரியாகும்? அதனால தான் 8 கொலை 10 கொலைன்னு வந்துட்டு வெளியில் உலாத்திக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு மாமூல் வாங்கிக்கிட்டு அதை வச்சு போதை வியாபாரம் பண்ணிக்கின்னு அதை வச்சு அரசியலில் சேர்றது, இல்லாட்டி அரசியல்வாதிதார்கள். இதுதான். அப்போ இங்கே அடிப்படை என்ன, கன்விக்ஷன் ரேட்டு கம்மியாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம், அதிகாரிகள் வேலை செய்கிறதில்ல. அதுக்கும் மீறி ரொம்ப இதாகிடுச்சுன்னா டப்புன்னு என்கவுண்டர் பண்ணிட்டு ஹீரோ ஆயிடுறது. இதுக்கு கரெக்டான இதுன்னா நீங்கள் அந்த இந்த படத்தை தான் பார்க்கணும். வேட்டையன் தானே, வேட்டையன். அதுதான் ரொம்ப அருமையாக எடுத்திருப்பார். ஒரு பத்திரிகையாளன்றதுனால என்கவுண்டர் எவ்வளோ மோசம் அப்படின்றத எடுத்திருப்பார், எப்படிலாம் மாற்றுறாங்க அப்படின்றது. அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு தெளிதல் வேணும், புரிதல் வேணும். இது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த வரவேற்கலாம் அந்த இரட்டை தூக்கு தண்டனை. அப்போதான் பயம் வரும். இதை பெரிய பிரச்சாரமாக மாற்றணும், வெளியில் கொண்டு போகணும். இதை எத்தனை பேர் போடுவான்னு பாருங்கள். பேஜ் வந்தால் போடுவான், திக் நிமிடங்கள் விளாத்திக்குளம் குற்றவாளிக்கு கிடைத்த அந்த தண்டனை என்ன தெரியுமா அப்படின்னு போடுவோம். சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹை பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு கொடுங்க. புதுசாக தொடங்கி இருக்க மைகேம் என்டர்டெயின்மெண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.